மை, மைன். இந்த ரெண்டு வார்த்தைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இந்த ரெண்டு வார்த்தைக்குமே ஒரே அர்த்தம் தான். என்னுடைய, என்னுடையது அப்படிங்கிற அர்த்தம். ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? This is my book. இது என்னுடைய புக். This book is mine. இந்த புத்தகம் என்னுடையது. ஸோ இந்த ரெண்டுக்குமே அர்த்தம் ஒன்று தான் அப்படின்னா வேறு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இதை எந்த இடத்துல யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் டிஃப்ரென்ஸ். மை அப்படிங்கிற இந்த வார்த்தை எப்போவுமே ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங் இல்லைன்னா மிடில் தான் வரும். மைன் அப்படிங்கிற வார்த்தை எப்போவுமே ஒரு சென்டென்ஸோட லாஸ்டில் தான் வரும். இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். மை அப்படிங்கிற இந்த வார்த்தை எப்போவுமே ஒரு நவுனுக்கு முன்னாடி வரும். அதனால தான் திஸ் இஸ் மை புக். புக் அப்படிங்கிறது நவுன். நவுன் என்னலாம்? நேம், பிளேஸ், அனிமல், திங், இது எல்லாமே நம்ம நவுன்னு சொல்வோம். திஸ் இஸ் மை பென். இதில் பென் நவுன். புரியுதா? மை எப்பவுமே ஒரு நவுனுக்கு முன்னாடி வரும். அப்போ மைன் எங்க வரும்? ஒரு நவுனுக்கு அப்புறம். This book is mine. This pen is mine. Book, pen, இது எல்லாமே நவுன். ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதா?